எப்பவுமே தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைச்சே தீரணும். ஆனா தப்பு எதுவுமே பண்ணாம ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சு, குற்றம் நடந்துச்சு அப்படின்னா இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. இந்த குரூப்பை சேர்ந்தவங்க, இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது இப்போ இல்ல, இதெல்லாம் முன்னாடி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை எதிர்த்து கேட்ட மக்களை துப்பாக்கியால கொடூரமா சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த ஒரு சம்பவம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல நடந்திருக்கு. இதை வந்து தென்னிந்தியாவோட ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற மாதிரி இத மென்ஷன் பண்றாங்க. இது எங்க நடந்துச்சு? அப்படி என்ன பிரச்சனை? எதுக்காக எந்த தப்பு பண்ணாம ஒரு குரூப் ஆஃப் பீப்புள வந்து எந்த தப்பு நடந்தாலும் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல எதுக்கு இவங்களோட பார்வை போயிருக்கு, பிரிட்டிஷ்காரங்களோட பார்வை. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? இது எப்போ ஸ்டாப் ஆச்சு? என்ன பிரச்சனை? குற்ற பரம்பரைன்னா என்ன? பெருங்காமநல்லூர் பெருங்காமநல்லூர் அங்க நடந்த அந்த துயர சம்பவம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்ப கிளியரா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் ஆனந்த். இப்ப நான் சொன்ன இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குற்ற பரம்பரை சட்டம். இந்த குற்ற பரம்பரை சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா கிரிமினல் ட்ரைப் ஆக்ட். இது வந்து 1871 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னால இந்தியாவில போடப்பட்டது. அதுக்கப்புறம் 1911 வந்து நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சில வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மெட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை மாகாணம் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லா, கேரளா, அது போக ஆந்திரா, கர்நாடகா, அதுல பாதி பாதி இதெல்லாம் சேர்ந்ததான் மொத்தமா மெட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை மாகாணம். ஓகேவா? இதுல வந்து இந்த பிரச்சனை இப்படி ஒரு ஆக்ட் போட்ட உடனே குறிப்பா முக்குளத்தோர் சமுதாயத்துல பிறமலை கள்ளர் அப்படிங்கிற ஒரு பிரிவை சேர்ந்த மக்களை வந்து இந்த மாதிரியான ஒரு இதா அவங்களதான் அந்த கிரிமினல் ட்ரைப் ஆக்ட் மூலியமா குற்ற பரம்பரை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தப்பு நடந்தா அவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரி. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பிறப்பின் அடிப்படையில அவங்க இந்த கம்யூனிட்டியில பிறந்திருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு தண்டனை, அதனால அவங்கதான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல பிரிட்டிஷ்காரங்க இருந்திருக்காங்க. இப்படி ஒரு ஸ்டேட்ல இருந்திருக்காங்க. இதுக்கு வந்து காலங்காலமா ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இதுல ஒரு பெரிய ஹைலைட் ஆகுது. சரி, இது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, ஏன் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இயர்ஸ்ல இது இதாச்சு. இதை எதிர்த்து மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய உசிலம்பட்டி அந்த பகுதி பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமம் தான் பெருங்காமநல்லூர். இந்த கிராமத்துல 1920 ஏப்ரல் 3 பிரிட்டிஷ்காரங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் வெடிக்குது. ஏன் அப்படின்னா எங்களை சும்மா சும்மா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க அதெல்லாம் இந்த தப்பு பண்றது கிடையாது, தப்பு பண்ணவங்களும் தண்டனை கொடுங்க, சரி கரெக்ட் தான், அது பண்ணிதான் ஆகணும். ஆனா எந்த தப்பு பண்ணாத எங்களை வந்து நீங்க அடிக்கடி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றது, எங்களை வந்து நீங்க இப்படி பண்றது எந்த வகையில நியாயம்? எங்களுக்கும் அதுக்கு எப்படி, நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்து விவசாயம் பார்த்து கால்நடை இந்த மாதிரியான பண்ணிருக்கோம், எங்களை இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி இதை வந்து ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கனால மக்களுக்கும் அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு இடையில ஒரு பெரிய போராட்டம் மாதிரி ஒரு சண்டை போகுது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 17 பேர், அபிஷியல் ரெக்கார்ட்ல 17 பேர், அன்அபிஷியலா எவ்வளவுன்னு தெரியல, அபிஷியலா அவங்க கொடுத்த ரெக்கார்ட் படி 17 பேர் சுட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. மாங்கல்யான் அப்படிங்கிற மாங்கல்யான் சரியா தெரியல, ஒரு லேடி நேம் மென்ஷன் பண்றாங்க. அவங்க வந்து அந்த இதுல இந்த மாதிரி காயம்பட்டிருப்பாங்களே அவங்களை காப்பாத்தினவங்க அவங்களையும் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் சில ஸ்டோரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு கரெக்டா உண்மை இல்ல, இந்த 17ங்கிற அந்த டேட்டா எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா ஜாலியன் வாலாபாக்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம புக் ரெக்கார்டு படி ஒரு ஜாலியன் வாலாபாக் இருக்குல்ல, அமிர்தசரஸ் நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை, அதுல பாத்தீங்க அப்படின்னா அபிஷியலா கொடுத்த ரெக்கார்ட்ல ஒரு ஒரு நம்பர்ல கொடுத்துருப்பாங்க. ஆனா அன்அபிஷியலா சொன்னவங்க எல்லாருமே அங்க வந்து ஆயிரக்கணக்கில் இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்றாங்க. அந்த மாதிரி அன்அபிஷியலா என்னன்னு தெரியல. இதுதான் அந்த பெருங்காமநல்லூர் இதுவும் அந்த குற்ற பரம்பரை அப்படிங்கிற விஷயமும். இதைத்தான் வந்து இந்த கதையை மையமா வச்சுதான் கிட்டத்தட்ட பாரதிராஜா அவர்கள், அப்புறம் பாலா அவர்கள், இப்போ சசிகுமார் அந்த கதையை வந்து மையமா வச்சு ஒரு படம் பண்ண போறாங்க, குற்ற பரம்பரையை வச்சு ஒரு படம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் போய்கிட்டு இருக்கு. இந்த பெருங்காமநல்லூர் அப்படிங்கிற விஷயம் வந்து பாரதிராஜா அவர்களோட இறப்புக்கு அஞ்சலி செலுத்த வந்த கருணாஸ் அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா குற்ற பரம்பரை வந்து அடுத்து சசிகுமார் சார் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
அப்பதான் இந்த பெருகாமநல்லூர் அப்படிங்கிற இந்த ஊர் நேமே ஃபர்ஸ்டா தெரிஞ்சு. அது வரைக்கும் எந்த இடத்துலயுமே இந்த பெருகாமநல்லூர் அப்படிங்கிற இந்த ஒரு நேம் கொஞ்சம் கூட எனக்கு தெரியவே இல்லை. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த இத கேள்விப்படுறேன். இப்படி விஷயம் நடந்திருக்கு. அதுவும் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்துல அப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் இதா இருந்துச்சு. இது வந்து சொல்ல தீண்டாமையோட உச்சம், கொடூரத்தின் உச்சம் அப்படிங்கிறத தான் சொல்ல தோணுது. யோசிச்சு பாருங்களேன். எந்த தப்பும் பண்ணல. எந்த தப்பும் பண்ணாம ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் நீங்க தான் குற்றவாளின்னு சொன்னா எப்படி இருக்கும்? விசாரணை இல்ல. நீங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய தப்பு. அது நடந்திருக்கு. அது மாரி அங்க இருந்த மக்களுக்கு வந்து கைரேகை அப்படிங்கிற மாரி கைரேகை சட்டம், அவங்க யார் யார் இருக்கா, அவங்க ரெக்கார்ட் இருக்குமா? கைரேகை, வெளியூருக்கு எதுக்காவது போறாங்க. ஏதாவது ஒரு பர்ப்பஸ்க்காக போறாங்க அப்படின்னா போகக்கூடாது. அத வந்து ஸ்டேஷன்ல வந்து இப்போ இந்த சொல்லுவாங்கல்ல சில கைதிகள சில பேர வந்து இந்த ரிமாண்ட்ல விட்டுட்டு ஸ்டேஷன்ல கையெழுத்து கையெழுத்து போட்டு போற மாரி சில விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போட்டுட்டு போற மாரி சில விஷயங்கள் ஆ பண்ணியிருக்காங்க இவங்க அப்படிங்கிற மாரி சில விஷயங்கள் சொல்றாங்க. இது ரொம்ப ஒரு மாரி தான் இருந்துச்சு. கைரேகை இது மாரின்னு. இத வந்து அ நெட்ல படிக்கிறப்பவே இந்த மாரியான சில ஷார்ட்டா தான் ரொம்ப கம்மியா தான் நியூஸ்லாம் கிடைச்சுச்சு. ஆனா ரொம்ப படிக்கிறப்பவே என்ன இப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாரியான விஷயமா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? தெரியாதா? அப்படிங்கிறது. இதுல நான் ஏதாவது விஷயத்த தப்பா சொல்லியிருந்தாலோ, இல்ல மேபி நான் வந்து சில விஷயங்கள வந்து ஆ ஃபில்டர் பண்ணிட்டேன். இல்ல நீ வந்து சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் சொல்லல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அது என்ன? அது உங்களுக்கு தெரியுமா? இல்ல யாராவது ஒரு ஆள் வந்து உசிலம்பட்டி பக்கத்துல இந்த பெருங்காமநல்லூர் ஊர்ல இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உங்க ஊரோட ஹிஸ்டரி அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா இந்த மாரி நெறைய இடங்கள்ல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில விஷயங்கள் தெரியவே இல்ல. இந்த மறைக்கப்பட்ட வரலாறு மாரி இப்படி ஒரு இந்த பெருங்காமநல்லூர் இப்படி ஒரு பிரச்சனைங்கிறது எனக்கு உண்மையாவே கருணாஸ் அவர்கள் சொல்லப்ப தான் தெரிஞ்சுச்சு. அதுவரைக்கும் எனக்கு தெரியல. அதான் சொல்றேன். இந்த மாரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நாளைக்கு இதே மாரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.